நாம ஸ்ரீ வைஷ்ணவத்தை பத்தி பேசும்போது பெரிய பெரிய பேர்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இந்த மாளிகைக்கே முதல் கல் வச்சது யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்ற ஒரு பிரம்மாண்டமான உருவம் ஸ்ரீராமானுஜர் தான். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் தத்துவஞானி. அதே மாதிரி இறைவனுக்கே தன்னை கொடுத்த நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆண்டாள், அவங்களோட பாசுரங்கள்ல இல்லாத தெய்வீக காதலா? அடுத்தது நம்மாழ்வார். அடேங்கப்பா, இவரோட பாசுரங்களை திராவிட வேதம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆழமானது, தத்துவ செறிவானது. சரி, இவங்க எல்லாரும் பெரியவங்க தான். ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த பக்தி பெருவெள்ளத்தோட ஆரம்ப புள்ளி யாரு? இந்த மாபெரும் இயக்கத்துக்கு அஸ்திவாரம் போட்டது யாரு? யோசிச்சிங்களா? அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. ஒரே பதில், பொய்கை ஆழ்வார். ஆமாங்க, அந்த 12 ஆழ்வார்கள் வரிசையில முதல் குரல் அவருடையதுதான். ஓகே, இந்த ஆழ்வார்கள்னா யாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். சுருக்கமா சொல்லணும்னா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள தென்னிந்தியாவில் வாழ்ந்த 12 கவிஞர்கள், புனிதர்கள். விஷ்ணு மேல அவங்களுக்கு இருந்த அளவிட முடியாத பக்திய அழகான தமிழ் பாசுரங்களா நமக்கு கொடுத்தவங்க. அந்த 12 பேர்ல பக்தியோட முதல் சங்கநாதத்தை முழங்குனவர் நம்ம பொய்கை ஆழ்வார் தான். அவர்தான் இந்த தெய்வீக பயணத்தையே தொடங்கி வச்சவர். அவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஒரு பெரிய புனித நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட முதல் அதிகாரத்தையே இவள் தான் எழுதியிருக்காருன்னு பாத்துக்கோங்களேன். நாம பேசுற அந்த புனித நூல் தான் 4000 திவ்ய பிரபந்தம். நினைச்சு பாருங்க, 4000 தமிழ் பாசுரங்கள். பக்தி வெள்ளத்துல நம்மள மூழ்கடிக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் இது. இந்த 4000 பாசுரங்கள் இருக்கிற பெரிய கோட்டைக்குள்ள நாம நுழையணும்னா அதுக்கு ஒரு பிரதான வாசல் இருக்கு. அந்த வாசல் தான் பொய்கை ஆழ்வார் இயற்றிய முதல் திருவந்தாதி. ஆமா, முதல் 100 பாசுரங்கள். இந்த நுழைவாயில் இல்லாம அந்த பயணமே கிடையாது. இது வெறும் கவிதை, இலக்கியம்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது ஒரு பெரிய தத்துவத்தோட விதை. பொய்கை ஆழ்வாரோட வார்த்தைகள் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்த தத்துவ ஞானிகளுக்கு எப்படி வழிகாட்டியா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம் 6ஆவது நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. ஆனா ராமானுஜர் தன்னோட விசிஷ்டாத்வைத தத்துவத்தை முறைப்படுத்தினது 11ஆம் நூற்றாண்டுல. அதாவது ராமானுஜர் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவருக்கான தத்துவ விதைகள் தூவப்பட்டுடுச்சு. இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. ராமானுஜரோட தத்துவத்துல நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயங்கள்: பக்தி, அதாவது இறைவன் மேல அன்பு செலுத்துறது; பிரபத்தி, அதாவது முழுசா சரணடைறது; அப்புறம் நாராயணன் தான் பரம்பொருள்ங்கிற கருத்து. இது எல்லாமே பொய்கை ஆழ்வார் மாதிரி முதல் ஆழ்வார்களோட பாசுரங்கள்ல சின்ன சின்ன விதைகளா அப்பவே இருந்திருக்கு. இது வெறும் தத்துவம் இல்லைங்க, இது ஒரு சமூக புரட்சி. எப்படி இந்த இயக்கம் ஆன்மீகத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 2 பாதைகளையும் பாருங்க. ஒரு பக்கம் சமஸ்கிருதம் தெரிஞ்ச பண்டிதர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வேதங்கள், இன்னொரு பக்கம் படிக்காத பாமரன் கூட புரிஞ்சுக்கக்கூடிய, மனசுல நிறுத்திக்கக்கூடிய எளிய தமிழ் பாசுரங்கள். இதுதான் ஆழ்வார்கள் செஞ்ச மிகப்பெரிய மாற்றம். அவங்க பக்திய எல்லாருக்குமானதா மாத்துனாங்க. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடும். ஆழ்வார்கள் சமஸ்கிருத அறிவு இல்லாமலேயே தமிழ் பக்தி பாசுரங்களை வழங்கினர். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பெரிய படிப்பு தேவையில்ல, சமஸ்கிருதம் தெரிய வேண்டாம், உங்க மனசுல பக்தி இருந்தா மட்டும் போதும், இறைவனை அடைய அதுவே நேரடி பாதைன்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஜனநாயகப்படுத்துதல் இது. அப்போ இந்த மரபுங்கிறது ஒரு தொடர்ச்சியான சங்கிலி மாதிரி. பொய்கை ஆழ்வார் பத்த வச்ச அந்த முதல் பக்தி நெருப்பு நாதமுனியால ஒரு பெரிய ஞான நூலா தொகுக்கப்பட்டு, ராமானுஜரால ஒரு தத்துவ மாலையா உருவாக்கப்பட்டு, இன்னைக்கும் நம்ம எல்லாரோட வீடுகள்லயும் கோவில்கள்லயும் அந்த பாசுரங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் பாடின 100 பாடல்கள் இன்னைக்கு ஒரு மாபெரும் மதத்தோட உயிர்நாடியா இருக்குன்னா அது எப்படி சாத்தியம்? அதுதான் பொய்கை ஆழ்வாரோட நிலைத்த புகழ். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இப்போ எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஞான கோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, லலிதா சகஸ்ரநாமம்னு பல பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா கொண்டு வரோம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனாதன தர்மத்தோட ஒளிய எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்போம். நன்றி.